வெல்கம் டு மேக்ஸ் ட்ரேட். வீக்லி லெவல்ஸ் அப்படிங்கிற நம்மளோட ஃப்ரீ டூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்மளோட வீக்லி டூல் நிஃப்டில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வீக்லி லெவல்ஸ் அப்படிங்கிற இந்த டூலை ஆன் பண்ண அப்புறம் நமக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த வாரம் திங்கக்கிழமையில இருந்து இது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 1 வீக் வந்து அது மாறவே மாறாது. ஓகே, இது சேஞ்ச் ஆகுறது கிடையாது. இது முன்னாடியே ஃபார்ம் ஆகி இவ்வளவு தூரம் தான் வரும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 லைன்ஸ் இருக்கும். இந்த 8 லைன்ஸுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். இது வந்து இந்த வாரத்துல மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும் இல்ல மினிமமா கீழே எவ்வளவு தூரம் வரும் அப்படிங்கறத ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லிடுது. இது எப்படி ஒர்க் பண்ணிருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். 7th அன்னைக்கு காலையில மார்க்கெட்ல இந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நீங்களே அதை பார்க்கலாம். மேல இருக்கிற லைன்ஸ் கீழே இருக்கிற லைன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆச்சு. மண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜோனுக்குள்ளேயே இருந்தது. கீ லெவல்ஸ் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளேயே இருந்தது. ஸோ அடுத்த நாள் டியூஸ்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி மேல போறதுக்கு ட்ரை பண்ணி மேல இருக்கிற கீழே வழியும் தாண்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த கீழே திரும்பிடுறாங்க. புதன்கிழமை அன்னைக்கு திரும்பவும் அதே ஜோன் தான். வியாழக்கிழமை அன்னைக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சவங்க நல்லாவே கீழே இறங்கிட்டாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு லோ ஜோன் வரைக்கும் வந்தாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்க மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த மேக்ஸ் லோ அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பாக்குறது பேங்க் நிஃப்டியோட சார்ட். அதுல லைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 2 ஜோனுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா இந்த வீக் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. நிஃப்டி விழுந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி விழல. இது நீங்க இங்க பாக்கலாம். நிஃப்டி வந்து நம்மளோட மேக்ஸ் லோ அளவுக்கு வந்துருச்சு. பட் பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா நம்மளோட லோ ஜோன் வரைக்கும் தான் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரீச் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம இண்டிகேட்டர் ஸ்பெசிபிக்கா சொல்லுது. அதுல தேர்ஸ்டே அன்னைக்கு லோ பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தாங்க. நம்மளோட லோ ஜோன் வரைக்கும் தான் எக்ஸாக்டா வந்திருக்காங்க பாருங்க. ஒரு பாயிண்ட் கூட அங்கேருந்து மாறாம அந்த லோ ஜோன் வரைக்கும் வந்து அவங்க திரும்பி இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த கவுண்டர் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் இல்லாம ஒரு சைட்வேஸ்லயே தான் உங்களுக்கு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஒன் சைட்ல போதா இல்ல சைட்வேஸ்ல போதா அப்படிங்கிறதுக்கும் இந்த டூல் ரொம்ப உதவியா இருக்கும். நீ எந்த கவுண்டர் எடுத்துக்கிட்டாலும் ஜஸ்ட் அந்த கவுண்டரோட நேம் அடிச்சிங்கன்னா அந்த கவுண்டரோட லெவல்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது ஆக்சிஸ் பேங்க் தெளிவா தெரியுது பாருங்க. பை ஜோனுக்கும் போல லோ ஜோனுக்கும் போல நடுவுலயே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்கலாம் மாருதி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் இங்க ஆரம்பிச்சது மாருதியில, அங்கேருந்து கீழே அதாவது கிட்டத்தட்ட பை ஜோனுக்கு கீழே வந்தவங்க திரும்பவும் பை ஜோனுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஜோன்ல இருந்து அடுத்த ஜோனுக்கு அவங்க டிரான்ஸ்பர் ஆனாங்களோ நம்ம பை பண்ணுவோம். If it goes above the zone and keeps a close in 15 minutes, we are going to buy. From there, it went up to the next level, then came down. Again, it break the level, and then it went up to this level. எல்லா இடம் இருக்கு இல்லையா, இந்த கீ லெவல்ஸ், இந்த பை ஜோன், இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் சப்போர்ட் ஆகவும் ரியாக்ட் ஆகும். நீங்க இதை பேஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமை நீங்க அமைச்சிக்கலாம். இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இதையே பேக் டெஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 10 வீக்ஸ்க்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் an ஐடியா எப்படி இந்த லைன்ஸ்ல இந்த ஒரு கேண்டில் இந்த ஒரு ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இது வேற எங்கேயாவது ஒர்க்காதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கோல்டுல இதை போய் பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டியிருக்கிறது கோல்டோட சார்ட், எம்சிஎக்ஸ் சார்ட். ஸோ மண்டே அன்னைக்கு இங்க ஆரம்பிச்சவங்க ஃபர்ஸ்ட் இந்த லைனை தாண்டி மேல போய் மேல போனதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. டியூஸ்டே அன்னைக்கு செல்லிங் ஆக்டிவேட் ஆச்சு, செல்லிங்ல டார்கெட் கொடுத்தாங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு கீழே வரதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் கீழே போக முடியாம அங்கேருந்து இந்த லைனையே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேல போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேல போனவங்க எக்ஸாக்டா நம்மளோட ஹை ஜோன் வரைக்கும் இந்த வாரம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சில்வரோட சார்ட். இது சில்வரோட சார்ட் பாத்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இந்த வாரம் கோல்டை விட ஜாஸ்தியா ஏறி இருக்காங்க. கோல்டை விட சில்வர் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளோட இண்டிகேட்டர் படி. இதை வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஃபாரெக்ஸ்ல நீங்க எந்த ஒரு இது பாக்குறீங்களோ அதுல கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட ஃபியூச்சர்ஸ் வீக்லி லெவல்ஸ். ஸோ இங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல போனவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளோட மேக்ஸிமம் ஹையை ரீச் பண்ணாங்க. மேக்ஸிமம் ஹை ரீச் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். அந்த ரெசிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை தாண்டி அவங்க போனாதான் நம்ம பை பண்ணணும்னு உட்காந்துருப்போம். ஸோ ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளேயே இருந்தவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அழகா கீழே வந்தாங்க. திரும்பவும் நாங்க பை எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்து நம்மளோட மேக்ஸ் ஹை வரைக்குமே ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோடுகள் நீங்க எப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது நீங்க
ட்ரேட் பண்ணலாம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா இங்க தெரியுற நம்பருக்கு